Hello students, welcome to our channel DK Centum Challengers. So இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.4ல இருக்கக்கூடிய first sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. Write the following in rectangular form. ஸோ rectangular form அப்படின்னா ஒன்றுமே இல்லை, x plus iy form. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்ன்ற ஒரு நம்பர், அதாவது இது வந்து ரியல் பார்ட் நமக்கு. ஸோ அதே மாதிரி ஒய்ன்றது ஒரு நம்பர், இது நமக்கு இமேஜினரி பார்ட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரை நமக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு, ஸோ இந்த பார் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது வந்து காஞ்சுகேட்டை நமக்கு மீன் பண்ணுது. ஸோ நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். ஸோ என்னன்னா z1 plus z2 டு த ஹோல் பார் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாரை நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதணும். அதாவது z1 பார் ப்ளஸ் z2 பார். ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த கேஸ் தான் நமக்கு இங்கேயும் இருக்குது. z1 அப்படின்றது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 அப்படின்றது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நமக்கு இங்கே ஹோல் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாரை 5 + 9i தனியாகவும் 2 - 4i தனியாகவும் செப்பரேட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த பாரை செப்பரேட் பண்ணி எழுதப்போம். அதாவது 5 + 9i பார் ப்ளஸ் 2 - 4i. இப்போ இதுக்கு தனியாக சொல்கிறப்ப நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியாக பார் போட்டாச்சு. இதை தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போது இந்த பார் அப்படின்னா நமக்கு காஞ்சுகேட் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த நம்பருக்கு, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம காஞ்சுகேட்டை எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு இமேஜினரி டேர்மோட சைன் நமக்கு ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம மைனஸில் எழுதணும். அதாவது 5 - 9i. ஸோ இதுதான் இந்த நம்பரோட காஞ்சுகேட். அதே தான் அடுத்த டேர்முக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜினரி டேர்மோட சைன் மைனஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ளஸில் மாற்றி எழுதணும். அதாவது 2 + 4i அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ 5 + 2 நமக்கு 7, -9i + 4i நமக்கு -5i. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது x + iy ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. அதாவது எக்ஸ்ன்றது ரியல் டேர்ம், அதான் நமக்கு 7, ஒய்ன்றது இமேஜினரி டேர்ம், அதான் நமக்கு 5. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்கள். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 - 5i / 6 + 2i அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு நமக்கு இதை ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் டினாமினேட்டரில் நமக்கு இமேஜினரி டேர்ம் இருக்கக்கூடாது. பட் இங்கே நமக்கு இமேஜினரி டேர்ம் டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டினாமினேட்டருக்கு நம்ம காஞ்சுகேட் எடுத்து அதை நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு 10 - 5i / இந்த 6 + 2i இன்டூ. ஸோ இப்போ டினாமினேட்டர் காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸில் இருக்குது, அப்போது மைனஸில் சேஞ்ச் பண்ணும். அப்போது 6 - 2i அப்படின்றது தான் டினாமினேட்டரோட காஞ்சுகேட். ஸோ இதை நம்ம நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த 10 நம்ம 6ஓடையும் -2i மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 10 × 6 நமக்கு 60. ஸோ இங்கே முன்னாடி நமக்கு ப்ளஸ் இருக்கும், அப்போ ப்ளஸ் மைனஸ் நமக்கு மைனஸ். 10 × 2 = 20 இந்த i. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் நமக்கு மைனஸ். 5i × 6 நமக்கு 30 இந்த i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ். 5 × 2 = 10, i × i நமக்கு i². ஓகேவா? டிவைடட் பை, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது, a + b × a - b ஃபார்மேட்டு. அப்போது நம்ம a² - b² அப்படின்னு எழுதணும். ஸோ ஏக்கு பதிலாக நமக்கு 6, a² அப்படின்னா 36 மைனஸ் பிக்கு பதிலாக நமக்கு 2i, அப்போ b² அப்படின்னா 4i². ஓகேவா? 4i². ஸோ இப்போ நமக்கு தெரியும் 60 இந்த -20i - 30i நமக்கு
50i. ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1. அப்போ +10 இன்ட்டு -1 அப்போ நமக்கு -10. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் இந்த 36 மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1. அப்போ -4 இன்ட்டு -1 நமக்கு +4. ஓகேவா? ஈக்குவல் டு 60 மைனஸ் 10 50. இந்த -50i டிவைடட் பை 36 + 4 நமக்கு 40. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 40 50க்கும் காமன், இந்த 50க்கும் காமன். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ அப்போ செப்பரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 50/40 மைனஸ் 50i டிவைடட் பை 40. ஸோ இப்போ நமக்கு இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஈக்குவல் டு ரிமைனிங் நமக்கு 5 டிவைடட் பை 4 மைனஸ் 5i/4. ஸோ இதை இப்படியே எழுதினாலும் கரெக்ட் தான். இல்லை அப்படின்னா இந்த 5/4 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு 1 மட்டும் ரிமைனிங் இருக்கும் மைனஸ், ஸோ இங்கே நமக்கு i மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இதுதான் எக்ஸு, இதுக்கு முன்னாடி ஒரு 1 இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ஒய். ஓகேவா? ஸோ இல்லை இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு எக்ஸு. ஸோ இந்த 5/4 தான் நமக்கு ஒய். ஓகேவா? -5/4. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3i பார் ப்ளஸ் 1/2 மைனஸ் i. ஸோ இதை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு, ஸோ இந்த 3iக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு இருக்கதே இமேஜினரி டேர்ம் மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ளஸ் இருக்கும். ஸோ அப்போ இதோட சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -3i. ஓகேவா? ப்ளஸ் 1/2 மைனஸ் i. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நமக்கு தெரியும் டினாமினேட்டரில் நமக்கு இமேஜினரி டேர்ம் இருக்கக்கூடாது. பட் இங்கே நமக்கு இமேஜினரி டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த 1/2 மைனஸ் i அப்படின்ற டேர்முக்கு மட்டும் நம்ம கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ டினாமினேட்டருக்கு தான் நம்ம எப்பயுமே கான்ஜுகேட் எடுப்போம். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா இமேஜினரி டேர்மோட சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு மைனஸில் இருக்குது. அப்போது 2 + i அப்படின்றத நம்ம நியூமரேட்டரோடையும் டினாமினேட்டரோடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கான்ஜுகேட் அப்படின்றது. ஈக்குவல் டு, ஸோ இந்த -3i அப்படியே இருக்கும் ப்ளஸ் 1 × 2 + i நமக்கு 2 + i டிவைடட் பை, ஸோ இங்கே நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும் a - b × a + b. அப்போது நமக்கு a² - b² அப்படின்னு எழுதணும். ஏக்கு பதிலாக நமக்கு 2, அப்போ a² நமக்கு 4 மைனஸ் பிக்கு பதிலாக i, அப்போ b² நமக்கு i². ஓகேவா? ஈக்குவல் டு இந்த -3i அப்படியே இருக்கும் ப்ளஸ் 2 + i டிவைடட் பை, ஸோ 4 மைனஸ் இந்த i² வேல்யூ நமக்கு -1. இப்போது மைனஸ் இன்ட்டு -1 நமக்கு +1. அப்போ 4 + 1 நமக்கு 5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 1 இருக்கும். ஸோ அப்போ இதை 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த -5 3s are 15 இந்த i டிவைடட் பை 5 ப்ளஸ், ஸோ இங்கே நம்ம எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஏன்னா டினாமினேட்டரில் 5 அப்படியே தான் இருக்குது. அப்போது 2 + i. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த +2, ஸோ இந்த -15i + i நமக்கு -14i ஆயிரும் டிவைடட் பை இந்த 5. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கும் காமன் -14iக்கும் காமன். ஸோ ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 2/5 -14i/5. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாறிடுச்சு, அதாவது x + iy ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.